அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் தை மாதத்தோட சிறப்புகள், தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், பண்டிகைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே தை மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, மிக முக்கியமா பொங்கல் பண்டிகையை நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து தைப்பூசம் மிக முக்கிய விழாவா நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு உகந்த ஒரு மாதம், இயற்கையை கொண்டாடக்கூடிய ஒரு மாதம், கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதம், அதே போல நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியனோட ஒளி கற்றைகளை நம்ம உடல் எடுத்துக்கிட்டு அதன் மூலமா நம்மளுடைய உடல் இயக்கங்கள் சீராகி ஆரோக்கியம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு பார்க்கும் பொழுது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் வரக்கூடிய நாளை நம்ம தைப்பூச நாளா கொண்டாடுறோம். அப்போ இவ்வளவு மகிமைகள் நிறைந்த இந்த தை மாதம் என்னென்ன வழிபாடுகள் நம்ம செய்யலாம்? தை பொங்கல் வருது, அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நாள் என்ன, உகந்த நேரம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். மகான்களோட ஆசீர்வாதம், முன்னோர்களோட ஆசீர்வாதம் இந்த மாதம் எல்லாருக்குமே இயற்கையாகவே கிடைக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி அப்படின்ற நாளில் நம்மளை நோக்கி வருவாங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா தை அமாவாசையும் இந்த மாதம் நம்ம முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த ஒரு மாதம். ஏன்னா தை மாதத்துல கொடுக்கக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் ரொம்ப நல்ல ஒரு விசேஷம். நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பரிபூரணமா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனாலேயே என்னவோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உழவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறுவடையை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை சிறப்பா சொல்லுவாங்க. அப்போ ஆன்மீகமும் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களோட பண்பாடு, கலாச்சாரம், அதே போல நமக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா உதவக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதம். விவசாயம் சிறப்பா செயல்பட உதவக்கூடிய ஒரு மாதம். அப்படிப்பட்ட இந்த தை மாதம் எல்லா விதத்திலையுமே நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கு. என்ன இந்த மாதத்துல நம்ம முக்கியமா எதிர்பார்க்கிறோம்னா, சூரியனோட அந்த நேர்பாதை வட திசையை நோக்கி பாத்தீங்கன்னா நகரும். இந்த காலத்தை உத்தராயண காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த உத்தராயண காலத்தோட முதல் நாள் தான் தை மாதம் 1ஆம் தேதி அப்படின்றது ஒரு கணக்கா சொல்றாங்க. இதுக்கு இது பாத்தீங்கன்னா தேவர்களோட பகல் காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப தேவர்களுக்கு பகல் காலம், டே டைம் ஆரம்பிக்கக்கூடிய நாளா தை மாதம் 1ஆம் தேதியும் சொல்லுவாங்க. அதே போல இந்த காலம் புண்ணியமான காலமாகவும் சொல்லப்படுது, புராணங்கள்ல சொல்றாங்க. அப்போ இந்த நேரத்துல நம்ம புண்ணிய நதிகள்ல நீராடலாம், வழிபாடுகள் பாத்தீங்கன்னா செய்யலாம், விரதங்கள் இருந்து நம்ம வழிபட முடியும். அதே போல மகான்களோட ஆசீர்வாதம் இந்த மாதம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திர நாள், அதே போல தை மாதம் வரக்கூடிய மகம், ஹஸ்தம் நட்சத்திர நாட்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகான்களோட அற்புதங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திர நாட்களாக இந்த மாதம் இருக்கு. அதே போல
இந்த மாதம் வந்து பொங்கல் பண்டிகையும் வந்து நம்ம சிறப்பாக பண்ண போறோம். அப்போ இயற்கையை முழுமையா, ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் வர்றதுனால தமிழர்களுக்கு வந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு பண்டிகையா நம்ம பார்க்கப்படுறோம். அதே போல ஆம், நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய கால்நடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கும் விதமா நம்ம அந்த மாட்டு பொங்கல் வந்து செய்யறோம். அப்போ கால்நடைகள் அதை வந்து நல்லா வந்து அழகுபடுத்தி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதை டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த விலங்குகளுக்கு நமக்கு லைஃபோல நம்மளோட வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா அந்த விழா கொண்டாடப்படுது. அதே போல தைப்பூசம் அப்படின்றது வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ல ஜெயிச்சதை வெற்றி விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இதுல வந்து காவடி எடுக்கக்கூடியது, விரதம் இருக்கிறது, நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோவில்களுக்கெல்லாம் வந்து பாத யாத்திரை போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பக்தியோடு நடக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை வந்து இந்த உலகத்துக்கே வழங்கி அந்த 2 அடியில வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து சிறப்பை சொல்லி நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளோட வாழ்க்கை சூழல் எல்லாத்தையுமே வந்து சொன்ன அந்த திருவள்ளுவ பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்ச ஒரு நாளா வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் தினம் அவரை நினைச்சு கொண்டாடப்படுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தை மாதம் வந்து ரத சப்தமின்ற ஒரு நாளும் வந்து வரும். அது வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாளா வந்து இருக்கு. அதே போல இந்த தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த மாதம். திருமணம் செய்யலாம், சீமந்தம் வந்து செய்யலாம், புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க பூமி பூஜை வந்து போடலாம். அதே போல புதுசா வந்து வியாபாரம் வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் வந்து ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். அதே போல புதுசா விவசாயம் செய்யறதுக்கு உகந்த ஒரு மாதம். அதே போல குலதெய்வ கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும் ஒரு மாதமா தான் வந்து இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம தமிழர்கள் வந்து இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான விழாக்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விழாக்கள் இதெல்லாமே வந்து இந்த மாதத்துல சிறப்பா வந்து நடக்க இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து இந்த தை மாதத்துல கொண்டாடக்கூடிய அந்த பொங்கல் வந்து எப்படி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், பொங்கல் வந்து எப்படி நம்ம எந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்ச சிறப்பு அப்படின்றத நம்ம ஜோதிடப்படி பார்க்கும் பொழுது இந்த விசுவாவசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15/1/2026 வியாழக்கிழமை துவாதசி திதியும் கேட்டை நட்சத்திரமும் கூடின இந்த ஒரு அற்புதமான நாள்ல காலையில வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேல 11 மணிக்கு உள்ளர வந்து சுக்கிரனும் புதன் ஓரையும் வரக்கூடிய அந்த நேரத்துல வந்து பொங்கல் வைக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும். ஏன்னா அந்த முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நம்ம பொங்கல் வைக்கலாம். சூரியனுக்கு வந்து பொங்கல் வைக்கும் பொழுது நம்ம அந்த காலையில பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற நேரத்துல நம்ம பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல சூரியன் உதயமாகக்கூடிய அந்த 6 மணிக்கு மேல நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்துக்கு நம்ம எதுவும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நேரங்காலம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் கூட வந்து 1 to 1:30 மணிக்கு உள்ளர குரு வரையிலையும் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே போல இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல 4 to 6க்குள்ளர கூட திரும்ப அகைன் புதன் சுக்கிர ஓரை வந்து பார்த்தீங்கன்னா வருது. அந்த நேரத்துலையும் வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப உத்தமமா ஜோதிடத்துல சொல்லப்படுது. அதே போல வந்து உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 16/1/2026 உங்களுக்கு மாட்டுப்பொங்கல் வந்து சிறப்பாக வந்து நம்ம தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா.
அதுல வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 to 8 மணிக்கு உள்ளர வந்து பாத்தீங்கன்னா அதே சுக்கிரன் புதன் ஓரையில நம்ம பொங்கல் வச்சு நம்ம கால்நடைகளுக்கு வழிபடலாம். அதே போல 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நம்ம வந்து செய்யலாம். அதே போல மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 அந்த நேரம் வந்து குரு உரையில வந்து பூஜை எல்லாம் நம்ம வந்து செஞ்சு பொங்கல் வைக்கிறது வந்து ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும். அதே போல அந்த பொங்கல் வச்சு வாழை இலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கலை வந்து வச்சு கால்நடைகளுக்கு வந்து உணவா கொடுக்கறது வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட அந்த அற்புதங்கள் நிறைந்த இந்த பொங்கல் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் விழா வந்து இந்த தை மாதம் அனுஷ்டிக்கப்படுது. கிராமங்கள்ல மற்ற நகரப்புறங்கள்ல எல்லா விதத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள், சொந்த பந்தங்களோட வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது, கரும்பு வந்து பாத்தீங்கன்னா வச்சு வழிபடுறது, குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படையல் வைக்கிறது. அப்போ எல்லா விதத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட சொந்த பந்தங்களோட உற்றார் உறவினர்களோட வந்து பாத்தீங்கன்னா லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாதம். அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த தை அமாவாசை முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகப்படுத்தும். தைப்பூச நாள் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டிக்கும் பொழுது விரதம் இருந்து வழிபடும் பொழுது அந்த நம்ம தமிழர்களோட முப்பாட்டன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும் நமக்கு இந்த மாதம் பரிபூரணமா வந்து கிடைக்கக்கூடிய மாதம். அதே போல சூரிய பகவானோட சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ரத சப்தமினாலும் இந்த தை மாதம் தான் வந்து அனுஷ்டிக்கப்படுது. அப்போ எல்லா விதத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வியலை சிறப்பானதா மாத்த, நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பானதா இருக்க, உறவுகள் உடன் பிறந்தவங்க எல்லாரோடையும் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா தை மாதம் அமையுது. அப்படிங்கும் பொழுது எல்லாரும் வந்து இந்த தை மாதத்துல வரக்கூடிய விழாக்களை வந்து சந்தோஷமா வந்து கொண்டாடி எல்லோரும் வந்து சிறப்பான வாழ்வு வாழணும் அப்படின்ட்டு என்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் வந்து வேண்டிக்கிட்டு இந்த பதிவுல இருந்து அடுத்த பதிவுக்கு வந்து நம்ம போகலாம். நிறைய வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போல விழாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தோஷங்கள், பரிகாரங்கள், இது மாதிரி இன்னும் நிறைய வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல நேரம் நல்ல நேரம் சேனல்ல தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.